ஹalleluya, praise to God. தேவனுக்கு மகிமையும் துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் என்றென்றும் உண்டாவதாக. பிரியமான தேவஜனமே, இந்த வருஷம் அநேக செய்திகள் நீங்கள் ஆன்லைனில் கேட்டிருக்க மாட்டீர்கள் அல்லது உங்கள் சபைகளிலே கேட்டிருக்க மாட்டீர்கள். இப்படிப்பட்ட அநேக ரகசியங்களை வேதத்தில் உள்ள ஒவ்வொரு நமக்காலத்துக்கு உண்டான ரகசியங்களை உடைத்து நாம் பார்க்க போகிறோம். அதனாலே முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்று, நீங்கள் அப்படி என்னுடைய செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயமாக ஒரு லைக் பண்ணிட்டு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்களுக்கு பிடித்திருந்து யாருக்குன்னா நீங்கள் சொல்ல நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த காலத்துக்கு இனி வார்த்தையானது நிச்சயமாக பிரசங்கிக்கப்படாது. வேத ஆதாரத்தை கொண்டு நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இன்னும் நமக்கு விடப்பட்டிருக்கிறது ரொம்ப கொஞ்ச நிமிஷம், ரொம்ப அடி எடுக்கிற நிமிஷம் நாம் இப்பொழுது ஜீவிக்கிறது தேவனுடைய பார்வையில். அதனாலே முடிஞ்ச அளவுக்கு வேதாகமத்தை நீங்கள் 29க்குள்ளாக தான் உங்களாலே படிக்கவோ புரிந்து கொள்ளவோ முடியும். அதற்கு மேலாக கிறிஸ்தவனுக்கும் வேதத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை தேவன் உறுதிப்படுத்துவார். அதனாலே பிரியமான தேவஜனமே, அநேக கேள்விகள் இருக்கலாம். நானே சில கேள்விகளை கேட்டு அதற்கு நான் பதில் சொல்லுவேன். ஒருவேளை உங்களுக்கு கேள்வி இருந்தால், வார்த்தையின்படி கேள்வி இருந்தால் அதை எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அந்த வார்த்தையின்படி இருக்கிற கேள்வி ஒருவேளை நான் ஏதாவது செய்தியில் எடுத்திருந்தால் அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இல்லாவிட்டால் நான் புதியதாக அதை பேசி உங்களுக்கு விளக்கித் தருகிறேன். வார்த்தையின்படி இருக்கிற செய்தியை தவிர, வார்த்தையின்படி இருக்கிற கேள்வியை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு வேண்டாம். நீங்கள் வளர வேண்டும், கிறிஸ்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இக்காலத்திலே மூடி வைக்கப்பட்டிருக்கிற ஒன்றை வெளிப்படுத்தி உங்களுக்கு தர முடியும். இந்த ஒரு விஷயத்தை இப்பொழுது நாம் எடுக்கிற இந்த செய்தியிலேயே உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் செய்திக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாக ஒரு சம்பவம். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் அதில் அந்த தம்மையிலேயே எழுதி வைத்திருப்பேன். இயேசு கிறிஸ்து நானே வானத்திலிருந்து இறங்கி வைக்க ஜீவ அப்பம்னார். அப்படி என்றால் ஒரு அப்பத்தை அவர் காண்பித்தாரா? அல்லது அப்பம் என்றால் தான் என்ன? அவர் எதற்காக தன்னை அப்பம் என்று சொன்னார்? இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு காலமும் மறிய மாட்டான், எப்பொழுதும் பிழைத்திருப்பான் என்று ஏன் சொன்னார்? அந்த அப்பத்துக்குரிய ரகசியங்கள் தான் என்ன? ஏனென்றால் இக்காலத்திலே மக்கள் ராபோஜனம் என்று சொல்லி ஒரு அப்பத்தை பெற்று திராட்சை ரசத்தை புசிக்கிறார்களே. சில பேர் பகல் போஜனம் என்று சொல்லி பகலிலே அப்பத்தை புசித்து, அதாவது திராட்சை ரசம் புசிக்கிறார்களே. இதற்கெல்லாம் அர்த்தம் என்ன? அப்படி என்றால் ஏற்கனவே ஆன்லைனில் நான் இதெல்லாம் எடுத்திருக்கிறேன். திரும்பியும் புதிதாக நான் எடுக்க போகிறேன். நல்லா கவனிங்க பிரியமானவரே. காலத்திலே புசித்தால் தேவன் நம் இடத்தில் இல்லை என்பதுதான் அது கற்பனை. பகல் காலத்திலே கொடுத்தால் எங்களிடத்தில் நிறைய கோப்புகள் இருக்கிறார்கள், அவர்கள் தான் அப்பம், அவர்கள் தான் தேவன் என்று நீங்கள் நினைத்தால் முழு அப்பத்தை முழுசாக வைத்து முழுங்கிவிடலாம். 2 சம்பவங்கள் உண்டு. இதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கமாக காண்பிக்கிறேன். பிரியமானவர்களே, இப்பொழுது நான் பேச போகிறது ஒரு 4 காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது, சீசரிடத்தில் அவர் பேசும்பொழுது புளித்த மாவு என்ற ஒரு அப்பம். அதே நேரத்தில் யோவான் சாணகன் வரும்பொழுது நான் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் என்று சொல்லுகிறதான ஒன்று. அடுத்தபடியாக இயேசு நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறதான ஒன்று. பிறகு நாம் 1 ராஜாக்களிலே அப்பம் என்றால் என்ன அப்படி என்ற ஒரு கதை, அதுவும் ஒன்று. இந்த 4 சம்பவத்தை குறித்து உங்களுக்கு நான் காண்பித்தால் அப்பம் என்பதற்கு முழு அர்த்தம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதனாலே பிரியமான தேவஜனமே, அது நாம் இப்பொழுது வாசித்துட்டு அதற்குள்ளாக நாம் போகலாமா, அல்லது நாம் பேசிவிட்டு வாசிக்கலாமா? முதலிலே நான் இதை வாசித்துக் கொண்டே இருந்தேன் என்றால் உங்களுக்கு நேரமானது கடந்து போகும். அதே நேரத்தில் நான் வாசிக்கும் பொழுது சில நேரங்கள் நமக்கு தேவைப்படும். அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இல்லாவிட்டால் நீங்கள் அதை படித்துக் கொள்ளலாம் என்று சொன்னால், நீங்கள் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நான் சொல்ற அந்த கடைசி வரைக்கும் வாசிக்கும் பொழுது நான் பேசுகிற இந்த அர்த்தம் தான் அங்கே இருக்கும்.
முதலிலே அப்பத்தை நாம் கவனித்து அதற்குள்ளாக பிறகு நாம் இவர்களுக்குள்ளாக வரலாம். இது 2 பகுதி. இது முதலாவது பகுதி நான் நடக்கிறேன். அடுத்த பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்கும் பொழுது நம் காலத்தில் உள்ள அப்பத்தை நான் காண்பிக்கிறேன். முதல் பகுதி இப்பொழுது 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஒரு தீர்க்கதரிசி, அதாவது ஒரு தேவ மனுஷன் யூதேயா தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு வருகிறான். பெத்லகேமில் இருக்கிற பலி கொடுக்கிற அந்த பலிபீடத்துக்கு கீழாக வந்து நின்று அந்த பலிபீடத்தை அவன் சபிக்க ஆரம்பிக்கிறான். அவன் சபிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்னவென்று சபிக்கிறான் என்றால், யோசியா என்ற ஒரு மனுஷன் வருவான், இங்கே பலிபீடத்திலே பலி கொடுக்கிற ஆசாரியர்களை அவன் பலி கொடுப்பான். அப்படி என்று அவன் அதை சபித்து அவன் எலும்புகளை எல்லாம் சுட்டெரிப்பான் என்று அவர் பேசும் பொழுது, அங்கே ஜெரபியாம் என்ற ஒருவன் இருக்கிறான். அவன் தான் ராஜா. அவன் அந்த பலிபீடத்திலே சாபனிட்ட அந்த மனிதனை பார்த்து உடனே பிடிங்கள் என்று அவன் கையை நீட்டும் பொழுது அந்த கை அப்படியே நின்று போகிறது. தேவ மனிதர்களை அவர்களுடைய மனிதர்கள் எல்லாம் என்று அவனை பிடித்தும் பொழுது அவன் சொல்லுகிறான், என் கையை மீண்டும் திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வந்து விடு அப்படி என்று கெஞ்சுகிறான். உடனே அவன் ஜெபம் பண்ணி அந்த கையை பழைய நிலைமைக்கு மாற்றுகிறான். மாற்றும் பொழுது அவன் சொல்லுகிறான், என் வீட்டிற்கு வா, விருந்து சாப்பிட்டு விட்டு போ என்று சொல்லுகிறான். அப்பொழுது இந்த மனுஷன் என்ன சொல்லுகிறான் என்பதை சற்று கவனிங்கள், நீங்கள் படியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு புரியும். நான் அதை பேசி விடுகிறேன். இந்த இடத்துல அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாக போகாமலும் இருக்கும்படி கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொன்னார். அதனாலே நீ எனக்கு பாதி பங்கை கொடுத்தாலும் கூட, உன்னிடத்தில் இருக்கிற பாதி எனக்கு கொடுத்தாலும் கூட, நான் உங்களிடத்துல வந்து அப்பம் புசிய மாட்டேன், தண்ணீர் குடிக்க மாட்டேன் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். பிரியமான தேவஜனமே, ஒரு அப்பம் புசித்தலும் தண்ணீர் குடித்தலும் அவ்வளவு பெரிய பிரமாதமா? இந்த அப்பம் புசிக்கிறதும் தண்ணீர் குடிக்கிறதும் வந்து அவர் கூப்பிடுறதும் இவர் வேணான்னு சொல்றதும் தேவன் வேணான்னு சொல்றதும் இதெல்லாம் ஒரு பெரிய பிரமாதமா? இந்த அப்பம் புசித்தலும் தண்ணீர் குடிக்கிறதும் பிரமாதமான ஒரு காரியமா? உங்களுடைய எண்ணங்களிலே சிந்திக்க வேண்டும். இப்பொழுது அதற்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் முன்பு வருகிறேன். அந்த இடத்திலே ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த காலத்துக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த செய்தி தான் அந்த தீர்க்கதரிசியானவன் அங்கே கொடுக்கிறான். அந்த தீர்க்கதரிசியானவன் கொடுக்கிற அந்த செய்தியை தான் அந்த காலத்து மக்கள் அப்பங்களாக புசிக்கிறார்கள். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசனுடைய செய்தி தான் அப்பம் என்று அர்த்தம் என்பதை இந்த செய்தியிலே நீங்கள் கீவேர்டாக வைத்துக் கொள்ள வேண்டும். 2:2:4 அப்படி என்று நீங்கள் போட்டுவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினீர்கள். ஒன்று கூட்ட வேண்டும் என்றால் கூட்டல் குறி போடணும், கழிக்க வேண்டும் என்றால் கழித்தல் குறி போடணும், பெருக்க வேண்டும் என்றால் பெருக்கல் குறி போடணும். இப்படியாக குறியீடை வைத்துதான் நாம் அங்கே கணக்கு போட முடியும். அதே போலதான் பிரியமான தேவஜனமே, இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்தில் இருக்கிற இந்த கீவேர்டை பயன்படுத்தி தான் நீங்கள் எல்லா இடத்திலும் நீங்கள் அதை பார்க்க வேண்டும். இது அநேக இடங்களிலே உண்டு. ஆனால் புரிந்து கொள்வதற்காக உங்களிடத்தில் நான் இதை பேசுகிறேன். அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தை நான் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவனோ புதியதான ஒரு செய்தியை அங்கே கொண்டு போகிறான். என்ன செய்தி என்றால், என்னப்பா செய்தி அது? உங்களிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பலாம். அந்த கேள்வி நானே கேட்டேன். என்ன செய்தி அது பிரதர் அப்படி என்று நீங்கள் கேள்வி கேட்டால், அந்த பலிபீடத்திலே அநேக பலிபீடங்களை பலி செய்கிறது ஆசாரியருடைய வழக்கம். ஆனால் அந்த இடத்திலே அந்த பலிபீடத்தை மாற்றி போட்டது தேவனுடைய திட்டம். பலிபீடத்திலே ஏற்கனவே இருக்கிற அந்த பலியானது தான் அக்காலத்திலே அந்த நேரத்திலே அந்த இடத்திலே இருக்கிற அப்பம். அந்த பலிபீடத்தை மாற்றி போடும் பொழுது அந்த இடத்துல வேறொரு செய்தியை கொண்டு வந்து, யோசியா என்பவன் வருவான், ஆசாரியர்களை பலியிடுவான், அவனுடைய எலும்புகளை சுட்டெரித்து போடப்படும் என்று சொல்லப்படுகிறதான இந்த வார்த்தை தான்
கர்த்தருடைய அப்பமாக அந்த இடத்துக்கு வருகிறது. என்ன பிரதர், இன்னும் எனக்கு புரியல பிரதர். போய் வந்துக்கிட்டே கடைசியில் உங்களுக்கு புரிய பாருங்க. அப்போதான் உங்களுக்கு நல்லா புரியும். இன்னும் 2-3 இடம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது புரியும். இப்ப கவனிங்க, அப்படி என்றால் அந்த தீர்க்கதரிசியானவன் என்ன சொல்லியிருக்கிறானோ, எத்தனை காலம் அந்த வார்த்தையானது நின்று கொண்டிருக்கிறதோ அத்தனை காலம் வரைக்கும் அந்த ஜனங்களுக்கு அது வார்த்தை. இப்பொழுது தேவன் அந்த இடத்துல போய் அந்த தீர்க்கதரிசி அனுப்பி போய் இந்த வார்த்தையை அங்கே சொல், அங்கே அப்பம் புசியாமல் என்றால் என்ன? ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி. தண்ணீர் என்று சொல்லப்படும்போது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வரும்பொழுதுதான் தண்ணீருக்கு ரத்தமாக மாற்றி அது பரிசுத்தாவியாக தந்தது. இப்பொழுது நாம் இதன் மேலாக தான் நிற்கிறோம். கவனிங்கள், அப்படி என்றால் அப்பம் என்றால் அப்பம் புசித்தலை குறித்து என்ன அங்க பேசப்படுகிறது? சற்று கவனிங்கள். அந்த செய்தியாளன் அங்கே இருக்கும் பொழுது அந்த செய்தியை தேவனை எடுத்துவிட்டு இவர் ஒரு புது செய்தியை கொண்டு அங்கே செல்லுகிறார். செல்லும் பொழுது அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அங்கே போய் அப்பம் புசியாமலும் தண்ணீர் கொடாமலும் போன வழியாக போகாமலும் திரும்பி வரும் அப்படியாக ஒரு கட்டளையிட்டு இருக்கும் பொழுது அங்கே அப்பம் புசித்தல் என்றால் என்னவென்றால் அந்த பழைய தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை நீ கேட்க கூடாது. அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையானது முடிந்து போனது. இப்பொழுது மக்களுக்கு இந்த புதிய செய்தி தான் நீ கொடுக்க போகிற. இந்த செய்தியை அவர் விசுவாசிக்கும்படியாக அங்கே எல்லாருக்கும் தெரியும்படியாக நீ ஒரு அற்புத அடையாளத்தை காண்பிக்க போகிற. அந்த அற்புத அடையாளத்தை அவர்கள் பார்க்க போறார்கள், அவர்கள் விசுவாசிக்க போறார்கள். இதுதான் அக்காலத்துக்கு அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட அப்பம். அப்படி என்றால் ஏற்கனவே ஆசாரியர்கள் பலி கொடுத்த அந்த பலிபீடத்தின் மேலாக வேறொரு ஒசியா வருவான். அவன் ஆசாரியர்களை பலியிடுவான், அவன் எலும்புகளை சுட்டெரிப்பான் என்று சொல்லப்படுகிறது அக்காலத்துக்கு செய்தி. ஏனென்றால் பலிக்காலம் முடிவடையும், பிறகு அவர்கள் கொடுக்கிற பலி எனக்கு தேவையில்லை. ஆனால் தப்பான ஆசாரியர்களை சுட்டெரிக்கப்பட வேண்டிய காலம் அது. பிரியமான தேவஜனமே, இன்னும் இந்த செய்தியை நீங்க தெரிஞ்சீங்கன்னா இன்னைக்கு என்ன நிலைமை இருக்குன்றது உங்களுக்கு புரியும். சரி, பார்ப்போம். கொஞ்ச காலம் ஆன்லைன்ல நிறைய ஓடும். எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, சின்ன சத்தத்தை மூடி மறைக்கலாம் பெரிய பெரிய சத்தமாக வரும். தேவனுடைய சத்தம் வெள்ளியமாக தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். வார்த்தை இருக்கும், ஜீவன் இருக்கும், எல்லாமே உயிர் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது எல்லாம் செத்து போயிடும், நிறைவேறாது. இது நிறைவேறும். பிரியமானவங்களை வார்த்தையை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பதிவு பண்ணுவீங்க, உங்களுக்கு வரும். நான் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு வரும். சனிக்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமை இரவோ இல்லை சனிக்கிழமை இரவோ வரும். நிச்சயமாக ஒரு பொருளை அது காண்பிக்கும், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள். இதான் ஒரு காரியம். இப்போ நம்ம போகலாம். அந்த பழைய தீர்க்கதரிசியானவன் இருக்கிறானே, அவனுடைய மகன் உள்ளே வந்து, ஐயா, அப்பா, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு தீர்க்கதரிசியானவன் வந்தான், அவன் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் செய்து காண்பித்தான். இப்பொழுது அவன் கடந்து போய்விட்டான் என்று சொல்லும் பொழுது அவன் போனதை பார்த்ததுனாலே இந்த வழியாக போனான் என்று அவன் சொல்லுகிறான். அப்படி சொல்லும் பொழுது அவன் ஒரு கழுதையின் மேலாக சேலை கட்டி கொண்டு அவன் என்ன செய்கிறான்? அவன் போன இடத்துக்கு போகும்பொழுது ஒரு கர்வாலி மரத்தின் கீழாக அவன் இருக்கிறான். யார் இருப்பது? இந்த தீர்க்கதரிசி, புது தீர்க்கதரிசி, வார்த்தையை வெளிப்படுத்தினாலே அந்த தீர்க்கதரிசி. அவனை கூப்பிட்டு, ஐயா, நீதான் இப்பொழுது வந்த தீர்க்கதரிசியா? அப்படி நீதான் அந்த தேவ மனுஷனா அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் ஆமா என்று சொன்னான். சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் இடத்துல ஒரு காரியத்தை சொன்னார். அதை உன்னிடத்துல சொல்லும்படி சொன்னார். உடனே சொல்லுங்கள், நானும் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி தான், நானும் தேவ மனுஷன் தான். தேவன் சொன்னார், என் வீட்டிற்கு வந்து என்னோட கூட அப்பம் புசித்து தண்ணீர் பிடிக்கும்படியாக தேவன் என்னிடத்துல ஒரு தேவ தூதனை அனுப்பி சொல்ல சொன்னார். நான் அதனால்தான் உன்னை தேடி வந்தேன் என்று அவன் பொய்யான ஒரு கட்டுக்கதையை அவனிடத்தில் சொன்னான். கவனிங்க பிரியமான தேவஜனமே, அப்பம் புசித்தலும் தண்ணீர் குடித்தலுமா ஒரு காரியம்? இல்லையே. தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற ஒரு பொருளை வெளிப்படுத்துறது தானே அப்பம். இந்த தீர்க்கதரிசி என்ன செஞ்சார்னா, சரி அப்பம் தானே, சரி இங்க சொன்னார்ல போய் அப்பம் புசிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? நேரா போய் அப்பங்களை பிட்டு சாப்பிட்டாரா? இல்லையா. அவன் சொன்ன வார்த்தைக்கு செவி சாய்த்து அதை கேட்டான் பாருங்க, அதுதான் அப்பம் புசித்தல். போனா அவனோட கூட அப்பம் புசித்தான், தண்ணீர் குடித்தான். திரும்பி வந்தான்,
வரும் வருத்தத்துல அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக ஒரு சாபம் அவன் மேல இருந்திருக்கிறது பாருங்கள். என்ன செய்தது? ஒரு சிங்கம் அவனை அடித்து போட்டது. சிங்கம் அவனை தின்னவில்லை. அவன் ஏறி வந்த ஒட்டகத்தையும் அது எதுவும் செய்யவில்லை. அவன் உடனே போய் அங்க இருக்கிற ஜனங்கள், அங்கே இது மாதிரி வந்த ஒரு மனுஷனுங்க அங்க சிங்கம் அடிச்சு கொண்டுடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க? அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க அத்தனை பேரும் தேவனுடைய வார்த்தைக்கு அவமாய் போனார்கள் என்பதுதான். அவமாய் போவதற்கு காரணம் என்ன? அந்த பழைய தீர்க்கதரிசியுடைய வார்த்தை இவன் போய் சாப்பிட்டதுனாலே தான். அப்படி என்றால் இவன் கொண்டு வந்த செய்திக்கு அவமானமான ஒரு காரியம் அல்லவா? இன்றைய தினத்தில் அதுதான் ஐயா செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரியமான தேவ ஜனமே, இதை குறித்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இதை நீங்க பேசா வச்சுக்கோங்க. உள்ள போகும் பொழுது நம்ம நிறைய காரியங்களை பார்க்க வேண்டியது வரும். ஆமென், க்ளோரி. இப்போ போலாம். உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். இப்போ நான் லூக்கா 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துக்கு திருப்புவோம். அங்கே நான் படிக்கிறேன். சற்று 2 வசனங்களை நான் படிப்பேன் என்றால் நேரம் நமக்கு பத்தாது. அதனால சற்று நீங்கள் புரிந்து கொள்வது நான் பேசி விடுகிறேன். எப்படி யோவான் சாணன் அப்பன் புசியாதவனும் திராட்சரசும் குடியாதவனுமாய் வந்தான். அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்கிறீர்கள். லூக்கா 7:33. இப்போ கவனிங்க. அடுத்த வசனத்தை வாசித்தவனுக்கு புரியணும்ல. மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு நீங்கள் இதோ போஜன பான பிரியனும் மதுபான பிரியமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். லூக்கா 7:34. ஆனால் ஞானமானது அவன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். இந்த வேத வசனத்தை நம்ம உடைப்போம். ரைட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யோவான் சாணனை குறித்து நாம் பார்ப்போம். யோவான் சாணகன் எங்கிருந்து எங்கு வந்தான்? ஃபர்ஸ்ட் கேள்வி. முதலிலே யோவான் சாணனை குறித்து விளக்கமாக பார்த்தால் அதுவே நமக்கு ஒரு செய்தி ஆயிடும். அது வேண்டாம், நமக்கு பாரிலிருந்து வரலாம். யோவான் சாணு 9 வயசுல காட்டுக்கு போயிட்டு 30 வயசுல வெளியே வரான். வெளியே வந்த பின்பு கவனிங்கள், இவன் அப்பம் புசியாதவனும் தண்ணீர் குடியாதவனுமாக வருகிறான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த இடத்துல மனுஷர்களுக்கு ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசியானவனுடைய வார்த்தையை அப்பமாயிருந்தது. அந்த காலத்துல அந்த ஜனங்கள் அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை புசித்தார்கள், அது அப்பமாயிருந்தது. இன்னொரு புது செய்தியானது கொண்டு போகப்படுகிறது. அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை ஜனங்கள் புசித்தார்கள் என்றால் அது அப்பமாக இருந்தது. அப்படி என்றால் யோவான் சாணகன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் வந்தான் என்று சொல்லப்படுகிறதே, திராட்சரசம் குடியாமலும் வந்தான் என்று சொல்லப்படுகிறது. என்ன அர்த்தம்? அப்பத்தை பத்தி இவர் பேசுகிறாரோ? சொல்லுங்க. நான் எந்த ஹோட்டல்லையும் அப்பம் சாப்பிடல, எனக்கு பசி எடுது, தயவு செய்து யாரா அப்பம் தான் கொடுங்க, எனக்கு பசியோடு வந்துக்கிறேன்னு சொல்றாரோ? இல்லை. அப்பம் புசியாதவனும் என்றால் 9 வயதுல காட்டுக்கு போய் பரிசுத்த ஆவியினாலே போதிக்கப்பட்டு இவன் ஒரு அப்பத்தை அந்த இடத்திலே புதியதான ஒரு அப்பத்தை அவன் அங்கே கொண்டு வருகிறான். எப்படி ஐயா? 9 வயதிலே பரிசுத்த ஆவியினாலே போதிக்கப்பட்டு, இதோ இவர் என்னிலும் பெரியவர், இவர் வார்க்கச்சி அழுப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல, நான் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அடையாளம் காட்டுகிற ஒரு அப்பத்தை அவன் அங்கே கொண்டு வந்திருக்கிறான். அந்த அப்பத்தை தான் அக்காலத்து ஜனங்கள் புசிக்க வேண்டும். புரியுதா? அப்பம் என்றால் என்ன? வார்த்தை. வார்த்தை என்றால் என்ன? ஏதோ போலி தீர்க்க பேசிட்டீங்களா? 25 இது நடக்கும், 26 அது நடக்கும், 27 இது நடக்கும். 1963 எல்லா இஸ்ரேலுக்கு வந்துருது. நாஸ்ட்ராமஸை பத்தி எல்லாம் கம்ப்ளீட்டா நாங்க படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. நமக்கு எதை காண்பித்தார் அதை மாத்திரம் பிடிக்க வேண்டும். அக்காலத்துக்குரிய அப்பத்தை மாத்திரமே நீங்கள் புசிக்க வேண்டும். அந்த அப்பம் இந்த அப்பம்லாம் வேண்டாம். நான் கொடுக்கிற அப்பமே ஜீவனுள்ளதா இருக்கிறது. இயேசு சொன்னார் இல்லையா?
என்னை புசிக்கிறவன் எப்பொழுது என்றும் பிழைத்திருப்பான், மரணம் அவனுக்கு இல்லை. அதை பார்க்கலாம். அப்படி என்றால் இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த யோவான் சாணகன் ஒரு அப்பத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் இதை வாங்கி பிட்டு புசியுங்கள் என்று சொல்லலையா? நான் அப்பம் புசியாதவனும் திராட்சை குடியாதவனுமாக நான் வந்திருக்கிறேன் என்றார். நான் வேற எந்த ஒரு தீர்க்கதரிசி சொன்னதை நான் கேட்கல. நான் என்ன பண்ணேன்னா, காட்டுல 9 வயசுக்கே போயிட்டேன். 12 வயசுக்கு மேலதான் எனக்கு மணியே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு கொண்டு போயிட்டாரு. அதனால எந்தையும் நான் அறிந்தவன் அல்ல. அவர் சொன்ன போதனையோடு நான் இங்கே வந்திருக்கிறேன். உங்களுக்கு அப்பம் பிடுவதற்காக நான் வந்திருக்கிறேன். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு காலம் மரியான் என்று சொன்னது போல இவன் கொடுக்கிற அப்பத்தை தான் அக்காலத்திலே எல்லாம் கேட்டனர். அங்கே சாடுகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஏதோ மாய்மாலமாக உள்ளே வந்தால் கோடாரி மரம் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, வெட்டி போட்டுடுவேன். அங்கே தவறான எண்ணத்தோடு ஒருவன் வந்தால், விரியன் பாம்பு குட்டியே தப்பித்துக் கொள்ள உனக்கு வகை யாரா காட்டினது அப்படி என்றான். மிக ஞானத்தோட, ஞானமுள்ள மனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனம் கவனிங்கள். என்ன செய்தான்? அப்பத்தை அக்காலத்திலே விட்டு கொடுத்தானையா. அந்த அப்பம் வேறு எதுவும் அல்ல, அக்காலத்திலே யோவான் சாணன் கொடுத்த செய்திதான் அப்பமாக. அது அக்காலத்திலே அந்த நேரத்திலே அந்த 3 வருஷம் மாத்திரமே அந்த அப்பம் கிரியை செய்தது. என்ன வருது 3 வருஷம்ன்றீங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி எழுப்பலாம். அவருடைய வார்த்தை நிறைவேறுதல் முடிந்த பின்பு அது பழைய அப்பமாக மாறி போகும். அங்கே வார்த்தையானது முடிந்து போன பின்பு வேறொரு தீர்க்கதரிசி அனுப்பி அந்த பலிபீடமானது இனி செல்லாது, இந்த பலிபீடத்தில் பலி கொடுக்கிற ஆசாரியனை இங்கே வருகிற யோவாசி கொன்று போடுவான். யோசியா கொன்று போடுவான். அவன் எலும்புகளை எல்லாம் சுட்டெரிப்பான் என்று சொல்லப்படுகிற புது செய்தி வந்தது போல இங்கே இவன் வருகிறது கன்னிகர் போதே ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள் என்ற செய்தி அல்ல. இப்பொழுது புது செய்தியாக நான் வந்திருக்கிறேன். இந்த செய்தி வெளியாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்ட பின்பு அவரை மக்கள் ஏற்றுக்கொள்ள வரும் பொழுது யோவானுடைய செய்தி பழைய செய்தி, அது புளித்த மாவு. புரியுதா? இப்பொழுது புது மாவு அப்பமானது இங்கே வந்திருக்கிறது. இதைதான் இயேசு சொன்னார், வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே, என்னை புசிக்கிறவன் ஒரு காலமும் அறியான், அவன் என்றென்றும் பிழைத்திருக்கிறான். கவனிங்கள், அந்த அப்பத்தை நீங்கள் புசித்தால் எப்பொழுதும் மறிக்க மாட்டீர்கள் என்றென்றும். அப்படி என்றால் இயேசுநாதர் சொன்ன சுவிசேஷம் மாத்திரமா? ஆமையா. அந்த சுவிசேஷத்தோடு நாம் நின்று விடலாமா? நின்று விடலாம் ஐயா. 3.5 வருஷம் அவர் இருந்து உனக்காக எனக்காக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதாவது அங்கே சேர்ந்து போய்விட்டார். அப்படி என்றால் அந்த அப்பம் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். எங்கே இருக்கிறது? பழைய ஏற்பாட்டின் காலத்துக்கு போங்க, அங்கே சொல்லப்பட்ட காரியத்தை நீங்க பார்க்கலாம். 14ஆம் தேதி, அதாவது பண்டிகை தொடங்கும் அபிப் மாதம் 21ஆம் தேதி அந்த பண்டிகை முடியும். அதுல 2வது பண்டிகையான தொடங்கும் பொழுது புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை. அதை குறித்து நம்ம அடுத்த செய்தியில பார்ப்போம். புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை என்றால் என்ன? இந்த காலத்து இந்த நாளிலே, இப்பொழுது இந்த நேரத்தில் இந்த நாளிலே இந்த அடிக்கிற இந்த பலி, இந்த அப்பம் சுடுகிற இந்த அப்பம் மறுநாள் சாப்பிடும் பொழுது அது உனக்கு புளித்த மாவாக மாறி போகும். அதை சாப்பிட்டால் மரித்து போவாய். இங்கே இயேசு சொன்னதை கவனித்தீர்களா? மோசே கொடுத்தான், மரித்து போனார்கள். நான் கொடுக்கிறது என்றும் பிழைத்திருப்பீர்கள் என்றால் பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தின் அப்பம் உங்களை மரிக்கை செய்யும். கிருபையின் அப்பமாகி இது என்றென்றும் உன்னை பிழைக்க செய்யும். எந்த அப்பத்தை நீ புசிக்க போகிறாய்? கவனிங்கள், பரிசேயர்களும் சதுசேயரும் அங்கே அநேக பிரச்சனைகள் இந்த நாளில் இருப்பது போலவே. என்னையா இதனால அவ்வளவு பரிசேயன் சதுசேயன்? உண்மையாயா? அக்காலத்துக்குரிய அப்பத்தை புசிக்காத அத்தனை பேரும் புளித்தமாவை புசிக்கிறார்கள். இதுதான் வேதம் சொல்லுது, நான் சொல்ல. இதுவே சத்தியம். இதுதான் கர்த்தர் உரைக்கிற வார்த்தை.
இக்காலத்துக்குரிய அப்பத்தை புசிக்க தவறினார் மரணமும் பாதாளமும் உங்கள் பின் செல்கிறது. பார்ப்போம். நிறைய கிறிஸ்தவனுக்கு வேதம் தான் விளக்கு, வெளிச்சம், கிரீடம், ஜீவன், பரிசுத்தாவி, பரலோகம் எல்லாமே. கிறிஸ்துவை நீங்கள் தவற விடக்கூடாது. தவற விட்டீர்களால் கிறிஸ்துவன் என்பதற்கு அர்த்தம் இல்லாமல் போகும். கிறிஸ்தவர்களுக்கு நான் பேசுகிற செய்தி, என்னுடைய செய்தியை விசுவாசிக்கிற நண்பர்கள், என்னுடைய செய்தியை சகோதர சகோதரிகள், என்னுடைய செய்தியை பார்க்கிறவர்கள் எல்லார் மேலும் தேவ இரக்கம் இருப்பதாக. நான் வேதத்தை தவிர வேறொன்றும் பேசுவது கிடையாது. எந்த சாட்சியும் பேசுவது கிடையாது. யாரை குறித்து பேசுவதும் கிடையாது. நான் சத்தியத்தை மாத்திரமே சத்தியமாக பேசுகிறேன். இப்பொழுது கவனிங்கள், நாம் இன்னும் சற்று உள்ளே போகலாம். அப்படி என்றால் யோவான் சாணன் கொண்டு வருவதுதான் அக்காலத்துக்குரிய அப்பம். 3.5 வருடம் கழிந்த பின்பு அந்த அப்பமானது பழைய அப்பமாகிய புளித்த மாவு ஆக மாறி போகிறது. அது வரைக்கும் கிரியை செய்தது. பிறகு அது இயேசுநாதர் மத்தியிலே வரும்பொழுது அந்த அப்பமானது புதிய அப்பமாக, ஜீவன் தருகிற அப்பமாக மாறி போனது. சரி, இப்ப அவர் வந்த பின்னாடி சீசர்கள் மத்தியில் இருக்கிற சம்பவத்தை சட்டென கவனம். யோவான் சொன்ன வரத்துக்கு முன்னாடி வந்தார். ஆனா இயேசு கிறிஸ்து, சீசர்கள் இயேசு கிறிஸ்துவோட கூட வந்தாங்க. அதை பத்தி நம்ம படிக்கலாமா? நான் மார்க் புஸ்தகத்திலே நான் படிக்கலாம். 14ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கலாம். சீசர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களுக்கு ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. மார்க் 8, அதாவது 14. அவர் 15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயனுடைய புளித்த மாவை குறித்து ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று கற்பித்தார். மார்க் 8:15. அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். அடுத்த வசனம். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறீர்கள் என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா என்றார். அதை நீங்கள் முற்றிலுமாக பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நான் பேசுகிறது என்று புரியும். கவனிங்கள் பிரியமான தேவஜனமே. இப்போ இதை குறித்து நம்ம நல்லா படிப்போம், பார்ப்போம். ஒரு நிமிஷம். இப்போ இவங்க போட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. ஐயா, கொஞ்சம் கதை மாதிரி நான் எடுத்துன்னு போகிறோம், புரிஞ்சுக்கங்க. இவங்க போட்டில் போயிட்டு இருக்கிறாங்க, கூட இயேசு கிறிஸ்து போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு இருக்கும்போது அப்பம் கொண்டு வர மறந்து போனதுனாலே, ஐயோ ஒரே ஒரு அப்பம் தானே இருக்குது அப்படின்ற எண்ணமானது இவருடைய உணர்வுக்குள்ளாக தோன்றுகிறது. ஐயோ பசி எடுத்த அப்பம் நமக்கு எங்க? நல்லா புரிஞ்சுக்கங்க, அப்பம் என்பதற்கு இன்னும் அர்த்தம் புரியாமல் சீசர்களும் இருக்கிறார்கள். புரியுதா? பவுல் பேசுகிறது நிறைய நான் கொண்டு போவேன். உங்களுக்கு 3 சாம்பிள் கொடுக்குறேன். இதை வச்சு நீங்கள் கணக்கு போடலாம். கூட்டல் கணக்குனா கூட்டல்னு போடலாம், கழுத்தல்னா கழுத்தல்னு போடலாம், பெருக்கல்னா பெருக்கல்னு போடலாம். இப்போ நான் இந்த பப்பத்துக்கு கொடுக்குற இந்த ஃபார்முலா வச்சு தான் நீங்கள் கணக்கு போடணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வச்சு தான் நீங்கள் கணக்கு போடணும். இப்போ கவனிங்க, இந்த சீசர்கள் கொண்டு வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நினைவில் கொள்ளும் பொழுது இயேசுநாதர் பேசுகிறது என்ன? புளித்த மாவை குறித்து. அதாவது பரிசேயன் சதுசேயனுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று அவர் சொன்னார். அர்த்தம் ஏதோ ஒரு புளிப்பான ஒரு மாவை வச்சுக்கிட்டு ஒரு தோசை கொடுப்பாரு. எங்க போனாலும் அங்க ஒரு மாவு டப்பாவை தூக்கி போயிட்டு ஏதாவது அடுப்பத்தி தோசை 4 சுட்டு ஏதாவது சட்னி கிட்டி பண்ணி கொடுத்தாங்க, சாப்பிட்டு வெளியே போகலாம். இல்லை ஒரு சப்பாத்தி எல்லாம் அடிக்கி ஃபுல்லாக சுட்டு எடுத்துன்னு ஒரு 4 நாளைக்கு தேவையான சப்பாத்தியை சுட்டு எடுத்துன்னு போகலாம் அப்படின்ற ஒரு உணர்வு தானே. அதுதானே பேசுறாரு. ஐயோ ஒரு சப்பாத்தி இருக்குது, இந்த மிச்ச சப்பாத்தி எத்தனை வரலையே, அப்பம் கொண்டாடலையே, பிசாசு அங்கே வந்தா
நீதான் தேவனுடைய குமாரனாச்சே, இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி செய் என்றான். இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ஒரு பெரிய பெரிய கல்லா இருக்கும், அந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் அப்பம் சுட்டு அப்பமாக மாத்தி கொடு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சகோதரனே, அங்கே இருக்கிற கல் என்று சொல்லப்படும் பொழுது அங்கே இருக்கிற வெளிப்பாடு உள்ள மனிதர்கள். இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்யும் என்று சொன்னால் இவர்களை எல்லாம் எப்படி செய்ய முடியும்? உன்னுடைய செய்தியை கொடுத்து இவங்களுக்கு எல்லாம் அனுப்பு. கல்லுகள் எல்லாம் அப்பம் கொடுத்து அப்பமாக்கி காட்டு பார்க்கலாம், எல்லாரையும் தீர்க்கதரிசியா மாத்தி காட்டு பார்க்கலாம். நீங்க படிக்கும் போது என்ன நினைச்சீங்க, இந்த கல்லுகளை எல்லாம் அப்பங்கள் ஆகும்படி செய் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? கல்லுகள்லாம் பரோட்டா குருமா மாறணும். அவன ஆண்டவர் சொன்னார், ஏய் போடா அப்பால் என்ன சாத்தனை வெளியே போண்டார். எங்களுக்கு தெரியாத தீர்க்கதரிசி அனுப்புறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஆவியை உயிர்த்ததின் ஆவியை தான் தீர்க்க தரிசனமான ஆவி. அது உங்களுக்கு தெரியுமா? அதான் அவன் பேசுறான் அந்த இடத்துல. சரி, உங்களுக்கு புரிஞ்ச மாத்திரத்தில் நீங்க செய்தியை படிக்கிறீங்க, கேளுங்க, புரியும் உங்களுக்கு. நான் பேச கேளுங்க, புரியும். அப்படி என்றால் இங்கே பரிசேயன் சதுசேயனுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொன்னால், அந்த பரிசேயன் சதுசேயன் பழைய மாவு பழைய அப்பமா அப்பத்தை அவர்கள் கொண்டு வச்சிருக்கிறார்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த அப்பத்தை தான் அவங்க எல்லாரும் கொடுக்குறாங்களான்னு கேட்கலாம். ஆமையா, அதை தான் கொடுக்கிறார்கள். யோவான் ஸ்நானன் கொடுத்த அப்பத்தையும் புசிக்கவில்லை. இயேசுநாதர் வானத்தில் இறங்கி வந்த ஜீவாப்பம் நானே என்று சொன்னதின் நிமித்தமாக அந்த அப்பத்தையும் இவர்கள் புசிக்கவில்லை. அப்படி என்றால் இவர்கள் எந்த அப்பத்தை கொடுத்தார், அவர் எந்த அப்பத்தை கொடுத்தார், இவர்கள் எந்த அப்பத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இப்பொழுது கேள்வி, எந்த அப்பத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள்? சற்று கவனிங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அப்பயாச்சும் நீங்க புரிஞ்சுக்கீங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தீர்க்கதரிசியானவன், அதாவது ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான், அந்த குமாரனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்படுகிற இந்த அப்பத்தை தான் எல்லாருக்கும் புட்டு புத்துன்னு வரான். பரிசேயன் சதுசேயன் வேத பாரகன், தெளிவா வேதாகமத்தை படிக்கிறவர்கள் இவர்கள். நீ வசனத்தை சொல்லவே வேண்டாம், நீ வசனத்தை அந்த அதிகாரத்தை சொன்ன அதிகாரத்தில் இருக்கிற எல்லா வசனத்தையும் கூட ஒப்பிச்சு காமிச்சிடுவாங்க. சாதாரண ஆள் அல்ல, அதிலே தேறினவன் தான் பவுல். தெரியுமா? பவுல் விளக்கந்து உங்களுக்கு தெரியுதா? ஏனையா பரோட்டா குருமாவை கொண்டு வந்து நீங்க சாப்பிட்டு சொல்லி சொன்னார் ஆண்டவர். இந்த பரோட்டா குருமாவை கொண்டாந்து சாப்பிட்டுக்கிறீங்க இங்க, ஏன் உங்களுக்கு வீடு வாசல் இல்லையா இந்த டிஃபன் சாப்பிட்றதுக்கு? ராத்திரில இருந்து மொத்தமாக கொண்டாந்து துண்டுறீங்க. திட்டினாரா 11ஆம் அதிகாரத்தில்? பார்த்தீங்களா, படிச்சிங்களா? அது எப்படி புசிக்கணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு இல்லையா? எப்படி புசிக்கணும்னு சொன்னார் அவரு. இயேசுநாதர் சொன்னது போல இரண்டாக பிட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம், அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய செய்தி எடுத்துன்னு போனோம், அது வேண்டாம், அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுவோம். உங்களுக்கு அப்பத்தை பற்றி தான் பேசுறேன். என்ன சொன்னாரு? அப்பத்தை பத்தி, சாப்பிட்றத பத்தி தான் அவங்க நினைச்சுக்கிறாங்களே தவிர உண்மையான அப்பத்தை பத்தி தெரியாததான் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. இது கற்பனை ஐயா. இந்த கற்பனையானது ராக்காலத்தில் செய்கிற கற்பனை. ராக்காலத்தில் தேவன் இல்லை என்று அர்த்தம். அதனால தேவன் இல்லாததுனால இந்த கற்பனை நீ கை கொள்ற. பகல் காலத்தில் செய்ய முடியாது, ராக்காலத்தில் தான் நீ செய்ய முடியும். அதனாலே அவர் வரும் பொழுது, அவர் வந்தால் அது நமக்கு என்ன ஆகும்? பகல் காலகம் மாறி போகும். அப்போ இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வருமானம் இந்த கற்பனைகளை கை கொள்ளு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தீங்களா? பிரியமான தேவஜனமே, செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவினாலே சில வெளிப்பாட்டை உங்களுக்கு தருவார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். என் ஜனங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் கீழே விட மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு ஊழியக்காரன் எப்படி போதிக்கிறானோ அந்த ஆவி அந்த செய்தியை கேட்கிற மனிதன் மேல் தங்கும். அதனாலே அந்த மனிதனும் துல்லியமாக வார்த்தையை புரிந்து கொள்ளுதல் இருப்பான். அதனால என் செய்தியை விரும்பி கேட்கிற மனிதர்கள் மத்தியிலே நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் தாம் இந்த வார்த்தைக்கு அவர் பதிலளிக்க வேண்டியவராக இருக்கிறார். பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்களை எவ்வளவு விதமாக நடத்தியிருக்கிறார் என்பதை இப்பொழுது உங்களுக்கு தெரியாது. பிறகு அக்கறையிலே இருக்கும்பொழுது என்ன பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். அவ்வளவு துல்லியமான அறிந்திருக்கிறேன். அதனாலே சொல்லுகிறேன்.
அநேக கேள்விகள் என்னிடத்தில் உண்டு. நானே கேள்வியை கேட்டு நானே பதில் எடுத்திருக்கிறேன். அதனாலே பரிசுத்தாவியானவர் என்ன செய்வார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனாலே தான் பிரியமான தேவஜனமே, என் செய்தியை விரும்புகிறவர் என்னுடைய ஆவியை போல வெளிப்பாட்டை கொண்டிருந்தால் அவன் நிச்சயமாக என்னை விட்டு வெளியே போக மாட்டார்கள். என்னை விட்டு வெளியே போகிறார்கள் என்றால் இக்காலத்துக்குரிய செய்தியில் அவர்கள் இல்லை என்பதுதான் அர்த்தம். அதனாலே பிரியமான தேவஜனமே, வார்த்தையோடு இணைத்து பாருங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும். இல்லாவிட்டால் நிச்சயமாக புரியாது. இங்கே பரிசேயன் சதுசேயனுடைய வேதப்பாரர்கள் பேசினது அவர்கள் கொண்டு வந்து வைத்திருக்கிறது என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், கன்னிகர் மோதியாய் ஒரு குமாரனாகி இம்மானுவேல் என்று பெயருமாயா. இவர் இயேசு அல்லவா? இவர் இம்மானுவேல் இல்லையே, இயேசுநாதன் அல்லவா? இயேசுநாதரை குறித்தல்லவா இவர்கள் அவதூறாக பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் என்ன மாவு வைத்திருக்கிறார்கள்? என்ன அப்பம் அது? ஏற்கனவே மல்கியாவோட முடிந்து போன அப்பம் அது. மல்கியா தீர்க்கதரிசிக்குள்ள இருந்து நீ பேசினா சரியே, ஆனால் இன்னும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பழைய அப்பத்தை புசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடத்திலே ஜீவன் இல்லை என்பது அது காண்பிக்கிறது. புதிய அப்பத்துக்குள்ளாக நீங்கள் இன்னும் வரவில்லை. புதிய அப்பத்துக்குள்ளாக நம் ஜனங்களும் இன்னும் வரவில்லை. இப்பொழுது புசிக்கிற இந்த அப்பம் தான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். பிரியமான தேவ ஜனமே, இக்காலத்துக்குரிய செய்தி, இந்த காலத்தில் நியமிக்கப்பட்ட செய்தி, லவோதிக்கேயா சபையின் செய்தி, விளக்கமாக எடுத்துக் கொடுக்கிற இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாக அதிகமாக உங்கள் விசுவாசத்தை உணர்விக்க செய்யும். கேள்விகள் எழலாம். கேள்விக்கு தேவன் பதில் அளிக்கிறவர், மனிதன் நம்ப வேண்டாம். யாரும் உங்களுக்கு பதிலளிக்க முடியாது. எனக்கு அளித்த அதே தேவன் உங்களுக்கும் அளிப்பார். எனக்கு கொடுத்த அதே செய்தி உங்களுக்கும் கொடுக்கிறார். என்னை நடத்துகிற அதே செய்தி உங்களையும் நடத்துகிறார். என்னிடத்துல பேசுகிற அதே வேணும் உங்களிடத்துல. அதனால் நேரம் ஆணி, கை குத்தப்பட்ட ஆணி காலோட வந்து என்கிட்ட பேசினார் நான் சொல்ல வரல. அது பொய், பித்தலாட்டம், அது அல்ல. வார்த்தையோட இணைத்து கொடுப்பதே தேவன் பேசுகிற பேச்சு. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம், நிறைய செய்தியை போகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இனி நான் வரேன், நான் புள்ளன் புள்ளி இந்த வருஷம் ஏன்னு கேட்டால் இன்னும் 3 வருஷம் நான் கேப் விட்டுருவேன். புள்ளன் புள்ளி இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த செய்தியினுடைய எல்லா நுணுக்கத்தையும், நம்ம கொடுத்த செய்தி நுணுக்கத்தை எல்லாம் உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். அதனால் திரும்பவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதோ பார்த்தோம் போனோன்னு இருக்காதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஒரு பொருளை குறித்து தான் பேசிட்டு வருவோம் லாஸ்ட் வரைக்கும். அந்த பொருளை புரிஞ்சுக்கங்க தயவுசெய்து. நீங்கள் எதுவும் செய்ய வேணாம். எனக்கு என் சபைக்கு வாங்கலாம் நான் ஒன்று கூப்பிடலையா, இங்கே நான் பூட்டிட்டேன் சபையை. தெரியுமா உங்களுக்கு? கொரோனாவுக்கு பின் முன் இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் அப்புறம் கொஞ்சமாக பார்க்கலாம். கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் ஏன் அப்படின்ட்டு இதெல்லாம் கொஞ்சமாக போகலாம். இதெல்லாம் ஒரே நேரத்தில் கொடுக்க முடியாது. இது பேசுறது 1/2 மணி நேரத்துக்கு மேலே எந்த ஒரு மனுஷனும் கேட்க மாட்டான். கேட்குற மாதிரி நடிப்பான், மெயின் போயிட வெளியே. பிரியமான தேவஜனமே, இந்த அப்பமானது அக்காலத்துக்குரிய தீர்க்கதரிசிகளாலே கொடுக்கப்படுற செய்தி தான் அது அப்பம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் இந்த செய்தி நான் உங்களிடத்திலே காண்பித்தேன். இந்த புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொன்னால், அந்த புளித்த மாவு என்று சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் வருகைதான். எது எழுதி வைத்திருந்தது அது நிறைவேறி பின்பு அது கடந்து போய் கொண்டிருக்கிறது. இவர்கள் இன்னும் அந்த புளித்த மாவையே பேசிக் கொண்டிருப்பார்கள். இதுதான் புளித்த மாவு. செகண்ட் பார்ட், நம்ம காலத்தில் இருக்கிற புளித்த மாவை பார்க்கலாம். ஏமேன், நம்ம காலத்தில் எத்தனை புளித்த மாவுகள் இருக்கிறத பார்க்கலாமா? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னிடத்துல யாருக்கும் கோபம் வேண்டாம். தேவன் எப்பொழுதுமே தேவனாகத்தான் இருக்கிறார். வார்த்தைக்கு புறம்பாக போனால் தேவனும் விடுவதில்லை. அப்படி என்றால் தேவ மனுஷர்களும் நிச்சயமாக விடமாட்டார்கள். அதற்கு எதிரடியாக அவர்கள் நிற்பார்கள், எரிந்து கடிந்து கொள்வார்கள். அதனாலே பிரியமான தேவ ஜனமே, நானும் உங்களில் ஒரு சகோதரன். நான் பேசுகிறது அனைத்துமே வார்த்தையோடு ஒப்பிட்டு தான், என்னுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல. உங்களுக்கு உவமையும் உதாரணங்களும் காண்பித்து நான் பேசுகிறேன். அதனால் பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் உங்களை இழக்க வேண்டாம். தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக வாருங்கள்.
இன்னும் காலமும் இல்லை, நேரமும் இல்லை. நம்முடைய காலத்தின் 21 சரிதான். 20:33 யூதன் உள்ளே வரா. என்னையா கணிக்கிற நீ? ஒரு நாளைக்கு எடுத்துக்கணி எடுத்து ஏற்கனவே போட்டாச்சு. தேட மாட்டேன்றீங்க, பார்க்க மாட்டேங்கிறீங்க. இந்த நாள் நடக்கிற சம்பவம் ஏற்கனவே பேசியாச்சு. புதுசா 25ல் சம்பவம் நடக்குது, 26ல் கொலை நடக்குது. இதெல்லாம் இங்கெல்லாம் கிடையாது. கிறிஸ்துவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும், அதாவது உண்மையான கிறிஸ்துவனுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கங்க. இக்காலத்துக்குரிய செய்தி இருக்கிறவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. கவனம் வச்சுக்கங்க. முதல்ல இல்லாதவனுக்கு அநேக சம்பவங்கள் நேரிடலாம், நமக்கு தெரியாது. பிரியமான தேவஜனமே, நாம் இப்பொழுது இருப்பது கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு மிக மிக ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களுடைய வேலையை பாருங்கள், வார்த்தையோடு ஆண்டவரோடு நில்லுங்கள். இந்த 2 காரியத்தை விட்டு வெளியேறாதீர்கள். உன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பார்த்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான வேலையை செய்து, அந்த வேலையில் எவ்வளவு தூரம் நீங்கள் போகிறீர்களோ அதிகமாக போய் எதுவும் செய்ய வேண்டாம். உங்கள் தேவைகளை சந்தித்த பிறகு வீட்டோட குடும்பத்தோடு நில்லுங்கள். இதுதான் நமக்கு இந்த கடைசி மணி நேரத்துக்கு உண்டான செய்தி. காலம் இல்லை, நேரம் இல்லை. இப்பொழுதும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீங்கள் பார்த்து கொண்டால்தான் இந்த காலத்துக்குரிய அப்பத்துக்குரிய வார்த்தையானது உங்களிடத்தில் கண்டிப்பாக கிரியை செய்யும். கர்த்தருக்கு சோத்திரம், தேவனுக்கு மகிமை, என்றென்றும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவஜனம், கர்த்தர் உங்களையும் அபூர்வ விதமாக ஆசீர்வதிப்பார், என்னையும் ஆசீர்வதிப்பார். வார்த்தையினாலே, ஏமன். அந்த அப்பத்தினாலே, ஏமன். க்ளோரி டு காட், க்ளோரி.